ஹலோ கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ்டர் டேப்லெட் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து பிரிண்டர் சர்க்யூட் போர்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து யூஎஸ்பி கனெக்டர். இந்த மாதிரி ரீலில் தான் நமக்கு இந்த யூஎஸ்பி கனெக்டர்லாம் கொடுப்பாங்க. யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு சி டைப் கனெக்டர். இந்த சி டைப் கனெக்டர் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சி டைப் கனெக்டர் நம்ம மொபைல் டெய்லி சார்ஜர் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர். இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு செட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க நிறைய. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது தான் நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க இந்த வீடியோன்னு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கோர்சஸ்ன்னு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மோட்ஸ்லையுமே நமக்கு வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்டரில் வந்து ஃபீமேல் டைப்பு. இது வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து யூஎஸ்பி இன்செர்ட் பண்ணுற அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டக்டர். இண்டக்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை மாற்றும். ஸோ இந்த இடத்துல நான் பிசிபியில் ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணிட்டேன். இது ஒரு த்ரூவல் காம்பனண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி உங்களுக்கு ஸோ யூஎஸ்பி சி டைப் கனெக்டர் வந்து சால்வ் பண்ணுறேன். நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேடில் எல்லாமே வந்து நீங்கள் லெட் இருந்து ஃபில் பண்ணிக்கணும். இல்லைனா சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடணும். நீங்கள் சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுதான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதேமாரி நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ளோயரை வச்சு நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய டியூசரை வச்சு நான் வந்து அசம்பிள் பண்ணுறேன். என்னுடைய சால்டரிங்களுடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350. நீங்கள் இந்த மாதிரி ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சால்டர்லாம் வந்து ப்ராப்பராக அந்த சால்டர் பேட்லேருந்து ஃபில் ஆகிரும். சால்டர் பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு சால்டர் தான் உட்காந்துரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஷார்ட் எதுனா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கட் பிட் வச்சு நீங்கள் அந்த ஷார்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு ஷார்ட் இல்லை, நான் எல்லா ஷார்ட்டையும் எடுத்துட்டேன். ஷார்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாயிண்ட் இருந்துன்னு அனதர் பாயிண்ட் கூட ஜாயிண்ட் ஆகிருக்கிறத தான் வந்து ஷார்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஐசி ஷார்ட் ஆகிருக்கு அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. கனெக்டரில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்டர். யூஎஸ்பி அப்படின்னா வந்து யூனிவர்சல் சீரியஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்பி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கோசரம் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது சார்ஜ் ஏறதுக்கும் டேட்டா வந்துன்னு சென்ட் பண்ணுறதுக்கு அண்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே வந்து இந்த யூஎஸ்பி கனெக்டர் தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டைப் சி கனெக்டர் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்டர் வந்து சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. பேக் சைட்லேயும் நான் வந்து ஹீட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து எல்லா இடமும் வந்து சால்டர் ஆகி முடிச்சிடும். உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் வேணுமா தான் கமெண்ட் செக்ஷனில் 5 ரெட் கலர் ஹார்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி ஏ டைப் ஃபீமேல் கனெக்டர்னு சொல்லியிருக்கேன். இந்த யூஎஸ்பி சி டைப் கனெக்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கனெக்டரு. இது வந்து நான் உங்களுக்காக சால்வ் பண்ண போகிறேன். இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பின்ஸ் வந்து இருக்கும். அந்த 4 பின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டி மைனஸ் டி ப்ளஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அதாவது டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ், பவர் ப்ளஸ் பவர் மைனஸ். நம்ம வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து த்ரூவல் டைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷனை வச்சு நான் வந்து ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக வந்து அமையும். நீங்கள் இதை ஈஸியாக வந்து சால்டரிங் ஐனை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சால்டரிங் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ எம் ஆல்ரெடி சால்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மதர் போர்டு மாதிரி நீங்களும் மதர் போர்டு வந்து பண்ணணுமா இருந்தால் கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன், பிசிபி அசம்பிளிங், எம்ப்ராய்டரி சிஸ்டம், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர், மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்குது.
இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பின்னு சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. சால்டர் பண்ணுறதுல வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் லேக்கு, அப்புறம் சால்டர் பாலு, அப்புறம் ஓவர் சால்ட்ரிங்கு இந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நான் மறுபடியும் ஐபி அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக சால்டர் ஆகிருக்கு நமக்கு தெரியுது. இந்த கனெக்டர் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன் வேரிஸ்டர்னு சொல்லியிருப்பேன், டேப்லெட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வேரிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி கிடையவே கிடையாது. வேரிஸ்டர்னால் வந்து வேரியபிள் ப்ளஸ் ரெசிஸ்டர், அதாவது ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து வேரி பண்ணுறதா அந்த வந்து வேரிஸ்டருடைய இது வந்து வேரிஸ்டரில் த்ரூ ஹோல் டைப்பு. த்ரூ ஹோல் டைப்புன்றதுனால நமக்கு லீடு இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு சால்டரிங் ஐனை வச்சு ஈஸியாக நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் சால்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்டு வந்து இருக்குது. ஒவ்வொரு ஐசிக்கு ஒரு மாதிரி பிட்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிட்டு நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த எக்ஸஸ் லீடை வந்து நான் என்னுடைய கட்டரை வச்சு கட் பண்ணினேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கிற அதர் காம்பவுண்டில் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.